ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இப்போ ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐட்டம்ஸில் ஜெண்டர் அப்படின்னு இருக்கான்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். கண்ட்ரோல் எஃப் கொடுக்கணும். நான் நோட்பேடில் கூட டைப் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் எஃப், இதுதான் ஷார்ட்கட் கீ. இது வந்து ஃபைண்டுக்காக, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு கண்ட்ரோல் எஃப் இப்போ வந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஜெண்டர் அப்படின்றது இருக்கான்னு எனக்கு தெரியணும். அப்படின்னா நான் ஃபுல்லாக கூட டைப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஜிஇஎன்னு மட்டும் டைப் பண்ணுறேன், ஜிஇஎன்டின்னு மட்டும் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா போதும். ஸோ அது எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் காட்டிடும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு ஏதாவது தேடுவோம். வேறு கீழே வந்துட்டு வேறு ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கான்னு தேடுவோம். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு டொமேட்டோ இருக்கான்னு தேடுவோம். அப்போ டிஓஎம் அப்படின்னு மட்டும் போட்டு என்ட்ரு தட்டுறேன். இங்கே கீழே என்ட்ரு தட்டினோடனே அது இங்கே கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் ஃபைண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது தேடலாம். வேறு வந்து பம்கின் இருக்கான்னு இப்போ எனக்கு தேடணும் அப்படின்னா பியூஎம்பி அப்படின்னு போட்டால் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாகவும் நீங்கள் டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாஃபே டைப் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸோ டேரெக்டாக நேராக பம்கின் போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஃபைண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. நிறையா இருக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம தேட முடியாது. ஸோ இதுக்காக தான் ஃபைண்ட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போ ரீப்ளேஸ்னால் இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் சிட்டி நேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சிட்டி நேம்ஸை வந்துட்டு இப்போ மதுரைன்னு இருக்கா, மதுரைன்னு உள்ளதை கோயம்புத்தூர் அப்படின்றத மாற்றணும். அப்போ அதுக்கு வந்து நான் இப்போ டைப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ அது ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ நிறையா லிஸ்ட்டாக இது ஒரு 1000 இருக்குது. இப்போ நான் கம்மியாக தான் அடிச்சிருக்கேன், ஒரு 10 ஊர் டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 1000 இருக்குன்னா இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல் ஹச் கொடுக்கணும். டைப் பண்ணுறேன், நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஹச், இது எதுக்குன்னா ரீப்ளேஸ்க்கு. ஸோ கண்ட்ரோல் ஹச் கொடுக்குறீங்க, ஹச் கொடுத்தோன்னா ரீப்ளேஸ் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு ஃபைண்ட் வாட்டுன்னு இருக்கா, ரெண்டு இது வரும். ஸோ இதில் ஃபைண்ட் வாட்டுன்னு இருக்கா. ஸோ இந்த ஃபைண்ட் வாட்டில் மதுரை அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா. மதுரை, இப்போ மதுரை வந்து கோயம்புத்தூராக மாற்றணும் நான். ஸோ ரீப்ளேஸ் வித் கோயம்புத்தூர். ஃபைண்ட் வாட்டில் மதுரை, அதாவது ஃபைண்ட் வாட்டில் மதுரை ஏன் கொடுக்குறோன்னா மதுரையே தேடு அப்படின்றது அர்த்தம். ரீப்ளேஸ் வித் கோயம்புத்தூர், அதாவது மதுரைன்னு ஃபைன் பண்ணதை ரீப்ளேஸ் பண்ண கோயம்புத்தூரா அப்படின்றது அர்த்தம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் மேட் 2 ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சுங்களா. ஸோ அதாவது இங்கேயும் மதுரை இருந்துச்சு, இப்போ ரெண்டுமே கோயம்புத்தூராக மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுக்காக தான் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது மாற்றுறோன்னா கூட மாற்றிக்கலாம். மறுபடியும் நான் இப்போ கண்ட்ரோல் ஹச்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஹச்னு கொடுத்துட்டு சேலம் உள்ளதை நம்ம மதுரையாக மாற்றலாம். ஸோ சேலம்னு இங்கே இருக்குது, இது வந்து நான் இப்போ மதுரையாக மாற்ற போகிறேன். மதுரை அப்படின்னு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ மாறிடுச்சு பாருங்கள். ஸோ சேலம்னு இந்த இடத்துல இருந்துச்சு, மதுரை அப்படின்றது மாறிடுச்சு. ஸோ இதுக்காக தான் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்துட்டு இப்போ 105ன்னு இருக்குங்களா. ஸோ 105ன்னு இருக்கிறத வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி இஎம்பி 105ன்னு இருக்குது. இதை கண்ட்ரோல் ஹச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இஎம்பி 105, இது வந்துட்டு நான் ஸ்டாஃப் 105ஆக மாற்றுறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கணும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா இங்கே மாறிடுச்சு பாருங்கள். இஎம்பி 105 ஸ்டாஃப் 105ஆக மாறிடுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். எப்படின்னா இப்போ ஹச்ஆர்ன்றதை நான் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றத மாற்றணும். கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ஹச்ஆர் அப்படின்றத மார்க்கெட்டிங் அப்படின்றத மாற்றணும். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோன்னே இந்த ஹச்ஆர்ன்றது மார்க்கெட்டிங்னு மாறிடும். ஸோ மாறிடுச்சா. ஸோ இது ஓகே, இது வரைக்கும் சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு சேம் டேட்டாஸ் இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இங்கேயும் ஹச்ஆர்ன்னு இருக்குது, அதாவது இங்கேயும் ஹச்ஆர் இருக்குது, இங்கேயும் ஹச்ஆர் இருக்குது. நீங்கள் இப்போ வந்துட்டு 2 ஹச்ஆரையுமே
மார்க்கெட்டிங் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டுமே மார்க்கெட்டிங் அப்படின்றது மாறிடும். ஓகேங்களா, ரெண்டுமே மார்க்கெட்டிங்கிறது மாறிடுச்சு. பட் என்ன டிஃபிகல்ட்டினா, இப்போ இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். இப்போ ஒரு ஹெச்ஆரை மட்டும் எனக்கு இந்த ஹெச்ஆரை மட்டும் எனக்கு மார்க்கெட்டிங் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் வச்சுட்டு மவுஸ் வந்து அந்த இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு, இந்த பாக்ஸை இதில் வச்சு கரெக்டாக எதில் சேஞ்ச் பண்ணணுமோ அதில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ஹச்ஆர் மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணிவிட்டு இங்கேட்டு ரீப்ளேஸ் மட்டும் கொடுக்கும். ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கக்கூடாது, ரீப்ளேஸ்ன்னு மட்டும் கொடுக்கணும். ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தா மார்க்கெட்டிங் நீங்கள் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது ஹச்ஆர் அப்படியே தான் இருக்குது. ஸோ ரெண்டையுமே மாற்றணுன்னா ரீப்ளேஸ் ஆல், ஒன்றை மட்டும் மாற்றணுன்னா அந்த இதில் வச்சுட்டு ரீப்ளேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் ரீப்ளேஸ் ஆல் எங்கே யூஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டையுமே நான் மாற்றணும்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு ஒரு இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுட்டு ரீப்ளேஸ் கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் உங்களுக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக வீடியோஸ் வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.